இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து இனிப்பு அவல் ரெசிபி. ரொம்ப ரொம்ப சிம்பிளானது, ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடியது. இதுக்கு 1 கப் அவல் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம சீக்கிரமே செய்யணுன்றதுனால திக்காக இல்லாமல் தின்னா ரொம்ப மெலிசாக இருக்கிற மாதிரியான அவல் எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் அந்த 1 கப் அவலை போட்டு 2-3 தடவை தண்ணி விட்டு நல்லா அலசிடுங்க. இது வந்து மெல்லிசான அவல் அப்படின்றதுனால 3 தடவை நம்ம தண்ணி விட்டு அலசும் போதே அது சுத்தமும் ஆயிடும், சாஃப்டாகவும் ஆயிடும். இந்த கழுவின அவலை வந்து வேணும்னா நம்ம அவனில் வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் to 1 minute நம்ம வச்சுக்கலாம். எதுக்காகனா கொஞ்சம் சூடான அவலில் வந்து இப்போ நம்ம வெல்லமும் தேங்காய் பூவும் சேர்க்க போகிறோம். இங்கே பாருங்க, அவல் ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி நல்ல சாஃப்டாக குக் ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம அப்படியேவும் சாப்பிடலாம். சப்போஸ் சூடாக சாப்பிடணும் போது அவனில் வச்சுக்கோங்க. அவன் இல்லாதவங்க ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணுறதே வந்து ஒரு மிதமான சூட்டில் இருக்கிற சுடு தண்ணியில் வாஷ் பண்ணிங்கன்னா அது சூடாகவும் இருக்கும், நல்லா க்ளீனும் பண்ணிடலாம். இதில் வந்து கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். அப்புறம் 1 கப் அவலுக்கு 1/2 கப் வெல்லம் தூள் எடுத்து வச்சுருக்கேன். வெல்லம் வந்து தூளாக இல்லாமல் கட்டி வெல்லமாக இருக்குது அப்படின்னா அது வந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு உருக்கிட்டு அதை வந்து இந்த அவலில் போட்டு நீங்கள் அப்படியே கிளறிக்கிறலாம். தூள் வெல்லம்னா ரொம்ப சிம்பிள், நமக்கு வேணுங்கிற அளவுக்கு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ இந்த அலசி சாஃப்டாக இருக்கிற அவலில் வந்து வெல்லம் சேர்த்துருக்கேன், ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன், துருவின தேங்காய், அவ்வளோதான். இதில் 1 துளி உப்பு சேர்த்திங்கன்னா அந்த இனிப்பு வந்து இன்னும் கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் அந்த டேஸ்ட்காக. இது நல்லா மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதான். ரொம்ப சிம்பிளான குயிக்கான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.